அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் இங்கே பார்க்கறதுக்கு. இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஏன்னா பல ஆண்டுகளாக இந்த மாதிரி நம்ம ரொம்ப புவரஸ்ட் செக்ஷனில் இருக்கிற கிராமங்களில் பணி செய்யணும், குழந்தைங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இதயம் நம்மளோட முன்னாள் எய்ட் இண்டியாவோட தலைவர் வி வசந்தி தேவி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இல்லாமல் நடக்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ கொஞ்ச நாள் முன்னால் அவங்க காலமாயிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஞாபகம் நம்ம மனசில் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அஞ்சலியாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி எல்லாரும் செலுத்துக்கோங்க. நன்றி. அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம புவரஸ்ட் வில்லேஜஸில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற இந்த ஃபோக்கஸ் அதுதான் இங்கே எய்ட் இண்டியாவோட இந்த ஃபோக்கஸ் வில்லேஜ் ப்ரோக்ராமுக்கு இருக்கிற பின்னணியே அதுதான். இங்கே பார்க்குற நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் நிறைய வீடுகள் கட்டியிருக்கிறத பற்றி பார்க்க முடியுது. எனக்கு அந்த மைக் கொடுத்துறீங்களா? ஸோ எனக்கு இப்படி இங்கே நின்று பேசி பழக்கம் இல்லை. ஏன்னா ஆஸ் அ டீச்சர் நடந்து பேசி தான் பழக்கம். ஸோ இப்போ நம்ம we will discuss a little bit about இந்த கிராமங்களில் என்ன செய்கிறோம். நான் இப்போ செரக்கனூர் கிராமத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். அந்த செரக்கனூரில் இருக்கிற மாற்றத்தை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஏன் இந்த ப்ரோக்ராம் தேவை, ஏன் வீடுகள் கட்டுற ப்ரோக்ராம் தேவை, பட் வீடுகளுக்கு மட்டும் கட்டினா போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே நிறைய கிராமங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. வீடுகள் தேவையா? என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இங்கே வீடுகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? கை தூக்கி காட்ட முடியுமா? ஓகே. ஸோ there are a lot of people there who have today come to this program. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பற்றி, அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒரு மாற்றத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கு. பட் நான் ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக் எடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம் ஏன் why do we need focus villages, why do we need இந்த மாதிரி ஒரு இன்டென்சிவ் எஃபர்ட் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி, என்ன இந்த எஃபர்ட் அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னால் எதுக்காக இந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கோம் அண்ட் யாருக்காக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். நான் ஒரு சின்ன கேள்வி பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒரு சின்ன கேள்வி நான் ஓவராலாக உங்ககிட்ட இப்போ கேட்க போகிறேன். கடந்த 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏழை மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற யாராவது ஆப்போசிட்டாக சொல்லணுமா? உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. 2 கருத்துமே இருக்கு. ஆக்சுவலாக நான் முக்கால்வாசி என்ஜிஓஸை கேட்டிங்கன்னா இறங்கியிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஐ எம் கோயிங் டு டிஃபர். ஆக்சுவலாக லாஸ்ட் 15-20 இயர்ஸில் ஏழை மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. என்னடா இந்த ஆள் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். பட் ஏழை மக்கள்னு நம்ம ஓவராலாக சொல்றதுல there is a problem. என்ன ப்ராப்ளம்ன்றத ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை ஷோயிங் தி ஸ்மால் இமேஜ். இது காட்டுங்க. நம்ம இந்தியான்னு பேசும்போது இந்தியா அப்படின்றது யூஸ்வலாக ஒரு பிரமிட் போட்டுக்கிறோம். பிரமிட்ல டாப்ல இருக்கிற ஸ்மால் பாப்புலேஷன் அவங்க வாழ்க்கை தரம் மேலே இன்னும் போயிருக்கா? I think everybody will agree that their lifestyle has increased 100 folds. கரெக்டா? The richest section ஓட
not just the income level, lifestyle, what they can afford, everything has gone up in a crazy way. But not just that, மிடில் கிளாஸோட வாழ்க்கை தரமும் நல்ல மேலே உயர்ந்திருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, 60% நம்ம புவர் அப்படின்னு சொல்கிற 60% பாப்புலேஷனோட வாழ்க்கை தரமும் கடந்த 15 ஆண்டுகளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மெட்டீரியலி இனீக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இனீக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை தரமும் இன்னும் நிறைய மேலே போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தி 60% பாப்புலேஷன் which is a bulk of the country, இன்னைக்கு நாட்டில் வந்து 60% பாப்புலேஷன் புவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த மார்டாலிட்டி ரேட்ஸ் இல்லை, இட் ஹஸ் ட்ராப்ட். நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தட் திங்ஸ் ஹாவ் இம்ப்ரூவ்ட் அண்ட் தே ஹவ் இம்ப்ரூவ்ட் ட்ரமாட்டிக்கலி. ஆனால் there is a population even below 6%. Now 6% sounds like a small number. அதோட டேஞ்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இந்த 6% தான் இங்க உட்கார்ந்திருக்காங்க. What is the 6%? First of all, நீங்க 60%க்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா it is a political challenge. 60% மறக்க முடியாது. அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. What affects 60% of the population affects policies, affects the government, affects everything, because if it does not work, a shining India will come crumbling down. 60% is a very large number. 6% ஓட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குட்டி கிராமத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதே ஒரு குப்பை தொட்டினா நான் சும்மா சொல்ல, குப்பை தொட்டினா நிஜமா குப்பை தொட்டியில் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அங்க சித்ரா இருக்காங்க, அவங்க உள்ள நடக்கவே முடியாது. அந்த மாதிரி நிஜத்துல குப்பைக்கு மேல குடிசையை கட்டி 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகளா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. தாமு ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, ஒரு புது இடத்துல அவங்களுக்கு பட்டா கிடைச்சது. அந்த மீனம்மான்னு ஒரு லேடியை வந்து 52 வயசு, அவங்கள வந்து அந்த இடத்துல குடிசை தான் போட்டிருக்கோம். மழை பெஞ்ச உடனே ஃபுல்லா தண்ணி வந்துருது. நான் இங்கேருந்து நகர மாட்டேன். ஏன்? இங்கே வந்து என்னால் ஸ்மெல் பண்ணுற காற்று, சுவாசிக்கிற காற்று, அதில் வந்து அந்த குப்பை தொட்டியில் முன்னால் இருந்த நாத்தம் வரலை. நான் இங்கே தான் இருக்க போகிறேன், தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தட் இஸ் த 6% பாப்புலேஷன். 6% ஸ்மால் நம்பரா லார்ஜ் நம்பரா? பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நம்பர். தமிழ்நாட்டில் 6%னா உங்களுக்கு 20 லட்சம் பாப்புலேஷன். இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தே ஆர் ட்ரைபல்ஸ், பட் தே ஆர் நாட் த ட்ரைபல்ஸ் லிவிங் இன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். இன்னும் நிறைய ட்ரைபல்ஸ் இன்னைக்கு ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லையும் உங்களுக்கு வந்து ரிமோட் ஏரியாஸில் ஹில்ஸுக்குள்ளே இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரிமோட்னஸ் இஸ் த ப்ராப்ளம். ஆனால் இந்த 6% பாப்புலேஷனோட டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தே ஆர் டிஸ்பிளேஸ்ட் ட்ரைபல்ஸ். ரொம்ப வருஷம் முன்னால் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது அங்கேருந்து அவங்க விரட்டப்படுறாங்க. அங்கே ஒரு 500-700 குடும்பங்களாக இருந்தவங்க ஒரு பஞ்சாயத்தில் போய் பிச்சை எடுக்கிறாங்க, எனக்கு லேண்டு கொஞ்சம் கொடுங்கன்னு. பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. காணி நிலம்னா எவ்வளோ பெருசு காணி நிலம்? 33 சென்ட். இவங்க 1 சென்ட் நிலம் கூட கிடைக்காத கஷ்டப்படுறாங்க. ஓகே, அவங்க வந்து இவ்வளோண்டு இடத்துல வந்து குடிசை போட முடியாம அதுக்கு கூட தடை இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க. எப்படின்னா ஒரு பஞ்சாயத்தில் போயிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 500 குடும்பம் 700 குடும்பமா இருந்தது, 18 குடும்பத்துக்கு நான் இடம் கொடுக்குறேன், எங்க சுடுகாடு பக்கத்தில் இடம் கொடுக்குறேன், இல்லை ஒரு லேக் பக்கத்தில் இடம் கொடுக்குறேன். அடுத்த மான்சூன் வந்து மழை பெய்யும் போது அந்த லேக் ஓவர்ஃப்ளோ ஆயிடுது, ஃபுல்லாக வீடு குடிசை ஃபுல்லாக வந்து ஃப்ளட் ஆகிடும். இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஒரு கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டோரிஸ் தான். ஆனால் இவங்க டிஸ்பிளேஸ்ட், நான் இவங்களுக்கு தனி கேட்டகரியாகவே கூப்பிட போகிறேன். டிஸ்பிளேஸ்ட் ட்ரைபல்ஸ், தே ஆர் நாட் த ரெகுலர் ட்ரைபல்ஸ். இதோட பிரச்சனையை
நமக்கு இன்னும் புரிய கூட இல்லை. as a society we don't even understand the problem of the displaced tribals. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்தில் இங்கே 18 கிராமத்துக்கு தான் 18 குடும்பத்துக்கு தான் இடம் கிடச்சிருக்கு. பக்கத்தில் ஒரு 30 குடும்பத்துக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் இடம் கொடுத்தாரு. வேற ஒரு கிராமத்தில் ஏதோ கெஞ்சி கூத்தாடி அவங்க வந்து ஒரு 18 19 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த 500-700 ஃபேமிலிஸ் டிஸ்பிளேஸ் ஆனவங்க குட்டி குட்டியாக வாழ்ந்துட்டு வராங்க. எவ்ரி 5-6 இயர்ஸ் அங்கேருந்து அவங்கள விரட்டிடுவாங்க. இந்த இடம் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக போயிடும், அந்த கிராமத்துலேருந்து விரட்டிடுவாங்க. விரட்டினாங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டு, தே டோன்ட் ஹாவ் த பொலிட்டிக்கல் பவர். ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இருளர் மக்களாக இருக்கலாம், நரிக்குறவர் மக்களாக இருக்கலாம், ஆதியன் கம்யூனிட்டியாக இருக்கலாம். லேண்ட் ரைட்ஸ், லேண்டே இல்லை, பட்டா இல்லை, டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. அவங்க ஒரு சிட்டிசனா, இந்த நாட்டோட குடிமகள்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இப்போ எஸ்ஐஆர் வருது, பயமாக இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரி, இவங்களுக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிற ஆளுங்களே நிறைய பேருக்கு ஓட்டர் இதெல்லாம் போயிடுதுன்ற ஒரு பயம் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. how will they prove? எங்கேருந்து ப்ரூவ் பண்ணுவாங்க? and we are not talking about a small number. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லைக் கேரளா இதை வந்து ஒரு பிரச்சனையாக ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ரெகுலர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹவ் டு கம் டுகெதர், எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹஸ் டு கம் டுகெதர் டு அட்ரஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி they were able to look at a program. But கேரளான்னு எடுத்தீங்கன்னா they are talking about 1 lakh people, the whole state 1 lakh people. If you take Tamil Nadu, you're talking about 20 lakh people. Can you even address this way? தெரியல. And if you take the whole country, 8 crore people. The problem என்னன்னா 8 crore sounds like a big number. ஒரு பஞ்சாயத்தில் 5000 குடும்பம் ஒரு 10,000 குடும்பம் இருக்கிற ஒரு பஞ்சாயத்தில் இவங்களோட பாப்புலேஷன் 18, 23, 33 குடும்பம். How much do you think will they have ability to influence the panchayat? அடுத்த எலெக்ஷன்ல do they even matter? இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை, இவங்களோட ஓட்டு தேவையான இல்லை, இவங்க கிட்ட காசு இருக்கான்னா காசு இல்லை, எஜுகேஷன் இருக்கா இல்லை. அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் தே ஹாவ் டு சம்ஹவ் சர்வைவ். ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு சாப்பாடு இருக்குமா? ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் போயிட்டு வரணும் ஆஃபீஸ்க்கு. ஆனால் போகிறதுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை. So that is a struggle. 10 times போயிட்டு வரணும்னா யோசிச்சு பாருங்க, each family. So this is the community that we are working with. Now it's very important to understand ஏன் அப்படின்னா இந்த கம்யூனிட்டியோட இந்த 6% பாப்புலேஷனோட இன்னைக்கு ஒர்க் பண்ணி என்ன சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போக முடியுன்ற மாதிரிகள், மாடல்ஸ் இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. எங்ககிட்டயே சால்வ் பண்றதுக்கான வழிகள் இல்லை. half the things we are doing are failing. No, I want to say this. Usually we'll all call people on the stage and we'll call people to a big meeting and say நாங்க சூப்பரா பண்ணிட்டோம். நாங்க சூப்பரா பண்ணல, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நாங்க ததிகினத்தோம்னு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், சொதப்புன்னு சொதப்பிட்டு இருக்கோம், ஏதோ தெரியாதனமா ஏதோ கொஞ்சம் வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம். இல்லை, தட் தான் இருக்கிற உண்மை. I want to just tell you the fact as it is. அங்கே பின்னால் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்லையும் அந்த பொண்ணு வந்து அழுதுச்சு. ஆரம்பிக்கும் போது காமராஜர் நகர் எங்கே தமிழ்செல்வி எங்கே இங்கே இருக்காங்களா? தமிழ்செல்வி எங்கே இருக்காங்க? தமிழ்செல்வி அந்த பொண்ணு வந்து இங்கே ஸ்டேஜில் பேசும்போது அவங்களுக்கு வந்து சடனாக அழ ஆரம்பிச்சிச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிராமத்தில் காமராஜர் நகர்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தர் வந்து காலேஜுக்கு போயிருக்காங்க. எங்கள் அண்ணாவால் போக முடியல, எங்கள் அக்கா வந்து வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பண்ண முடியல, எங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, 35 வருஷம் அதே கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸில் அட்மிஷன் கிடச்சிருக்கும், எனக்கு மட்டும் எப்படியோ வந்து ஏதோ 2 டோனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதனால நான் காலேஜுக்கு போயிட்டேன். செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ நர்சிங்.
ஆனால் எனக்கு என்னோட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் அதே நிலைமையில் இருக்காங்களே, இந்த பொண்ணு தான். வாங்க வாங்க வாங்க. ஓகே, திஸ் கேர்ள் அண்ட் பிச்சம்மாள் மாதிரி டீம்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணி தொடர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பேக் எண்டில் ஒர்க் பண்ணால் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படின்றதும் இந்த பொண்ணுக்கு தெரியுது. ரோல் மாடல்ஸ் இன்னைக்கு கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு தமிழ் செல்விக்கு பின்னால் ஒரு 10 தமிழ் செல்வி படிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க. அதுதானே உங்கள் ஊரில் இருக்கிற நிலைமை. அதுதான் இவங்க கண்ணில் வந்த தண்ணீரோட அர்த்தம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக ஒரு கிராமத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா என்ன, ஆஸ் எய்ட் இண்டியா எங்கள் டீமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இதுக்கான வழியோ தீர்வோ சொல்யூஷனோ தெரியாது. அரசாங்கம் என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஃபர்கெட், நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, மற்ற அமைப்புகள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அந்த மக்களோட சேர்ந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டோம்னா, அவங்களோட சேர்ந்து இருந்தோம்னா ஏதாவது சொல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் உருவாக ஆரம்பிக்கும். மேபி வி வில் பி ஏபிள் டு கிரியேட் சம் மாடல்ஸ் ஃபார் வாட் இஸ் பாசிபிள். அதுதான் இந்த ஃபோக்கஸ் வில்லேஜுக்கு இருக்கிற பின்னணி. இட் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இட் இஸ் நாட் அ சக்ஸஸ் ஸ்டோரி. நான் இன்னைக்கு மீட்டிங் வந்து தாமோதரன் வந்து என்ன சொல்ல, இன்னும் 1000 வரலையே, 886 வீடு தானே வந்திருக்கு, 1000 எப்பயோ வரலாம் வந்து. see, that is not the point. Point of this meeting is, இந்த மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும். கரண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். ஏன் நாட் ஒர்க்கிங்? ஐ வாண்ட் டு டாக் அ பிட் அபவுட் திஸ். ஓகே, அதுக்கு முன்னால நான் செரக்கனூர் பற்றி ஒரு சின்ன வீடியோ, I want to just share that video, and then I will also come back and discuss a little bit about what are the issues there. There will be some success stories, but இங்க இருக்கிற ஒரு சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னால ஒரு 20 ஃபெயிலியர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்சஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி தான் எல்லாருக்கும் பழக்கம். I will come back and talk about what are the things that failed. Okay, so can we start with செரக்கனூர் story? ஒரே நிமிஷம் நீங்கள் அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னால் மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்டரி இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த செரக்கனூர் மக்கள் இங்கே இருக்காங்களா? இங்கே வாங்க. இந்த பொண்ணு வந்து செரக்கனூரில் ஒரு பெரிய ஹீரோயின், அனுஷான்னு பேர். வில் சி ஹர் ஸ்டோரி. நீங்கள் அங்கே போய் உட்காருங்க ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் கோ அண்ட் சிட் டவுன். எல்லாரும் போய் உட்காருங்க. இங்கே உட்காருங்க. உட்காருங்க. வாங்க, இந்த சைடு கூட வாங்க. இவங்களோட ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லலான்னு விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, குட்டி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் 30 ஃபேமிலிஸ். இப்போ அது 65 ஃபேமிலிஸ் இருக்காங்க அங்கே. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா கிராமத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்த உடனே சரி நீங்களும் வாங்க இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இப்போ அந்த செரக்கனூரில் இப்போ 65 குடும்பம் இருக்குது. அந்த முதல்ல இருந்த 30 குடும்பம் மெயின் வில்லேஜுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல அங்கே வசிச்சுட்டு வரும்போது 2015 தே காட் எவிக்டட். இங்கேருந்து கிளம்புங்கன்னு நிறைய ப்ரெஷரை போட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பேரன் லேண்ட், ஒன்றுமே இல்லை. அங்கே தண்ணி வசதி இல்லை, அங்கே லைட்டு கிடையாது. அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு there has been a lot of pressure. ஸோ அவங்க அங்கே கடைசியில் மூவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் வாஸ் ஸ்ட்ரீட் லைட். நம்ம யோசிக்கும் போது சாப்பாடு, எஜுகேஷன், வீடுகள் இதெல்லாம் பீப்புள் எதிர்பார்ப்பாங்க. இல்லை, நைட்டில் வெளில போனால் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் வேணும், ஸ்ட்ரீட் லைட் வேணும். எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல இருட்டு, அப்படியே கும் இருட்டு. 6 மணி ஆச்சுன்னா கம்ப்ளீட் இருட்டு. ஸோ ஸ்ட்ரீட் லைட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸ்லோவாக அவங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் பட்டா வாங்கிறதுலேருந்து ஒரு படிப்படியாக நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். பட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, தீஸ் கம்யூனிட்டிஸ் ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட் உருவாகலைன்னா கொஞ்ச நாளில் அங்கே எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து விரட்டப்பட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுவாங்க. பட் மூவ் பண்ணால் என்ன சிம்பிளான நம்ம மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகிடும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வில் கெட் புல்ட் அவுட். ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், ரேஷன் கார்டு இங்கே இருந்ததுன்னா அங்கேருந்து நாங்கள் இருந்தாங்கன்னா அந்த ரேஷன் கார்டு இஸ் நோ லாங்கர் வேலிட்.
So there are a whole lot of things that come with the fact that they are being pushed out of where they are. So they need a most important thing for all of these communities, displace ஆனவங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு உருவாகிறது தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி ஆஃப் செரக்கனூர், தென் வி கேன் கம் பேக் டு டிஸ்கஸ். ஸோ தட் வாஸ் த ஸ்டோரி ஆஃப் செரக்கனூர். ஆனால் இந்த ஸ்டோரியில் என்ன வரல நிறைய அப்படின்னா, இதில் நிறைய பயம். ஒரு ஸ்டெப்பு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பயமாக இருந்தது இல்லை? இங்கே வாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது பாஸ் பண்ணுறதுக்கு முன்னால்? பாஸ் பண்ண மாட்டோன்னு ஒரு பயம் இருந்தது இல்லை? ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணாங்க. ஏன் பயம் வந்தது? ஏன் பாஸ் பண்ண முடியாதுன்னு பயம் வந்தது? வாட் டு யூ ஃபீல்? நம்ம குழந்தைங்களுக்கு பாஸ் பண்ணிடுவோன்ற தைரியம் எங்கேருந்து வருது? எல்லாம் பக்கத்தில் அப்பா அம்மா பாஸ் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்க, நானும் பாஸ் பண்ணுவேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யாருமே ஸ்கூலுக்கே போகலையே, யாருமே 8th தாண்டலையே, ஸ்கூல் ஹை ஸ்கூலுக்கே போகலையே. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் டைம். அந்த ரோல் மாடல் அந்த ஒரு கிராமத்துலேயும் இன்னைக்கு வந்து அனுஷாவை பார்த்து அந்த பொண்ணு நான் பாஸ் பண்ணுவேன்ற தைரியம் வருது இல்லை உனக்கு? ஏன் அக்கா பாஸ் பண்ணிட்டாங்க. That role model has to be created in every village. The first few people to do this, it's going to be enormously difficult. அவங்களுக்கு வந்து ஏதாவது யாராவது பின்னால் இருக்கணும் தொடர்ந்து. ஆக்சுவலாக ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நம்மளோட வேலை அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யவே வேணாம். அவங்களுக்கு பின்னால் நின்று பண்ணலாம். உன்னால் முடியும், உன்னால் அது பண்ண முடியும், யூ கேன் டூ இட்ன்ற அந்த ஃபீலிங்கை நம்ம உருவாக்கினாலே people will start improving. That is the biggest challenge because it's very difficult. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணு படிச்சு பாஸ் பண்றது is equivalent to somebody getting an all India first in IIT entrance exam. I'm telling you that is the level of difficulty.
ஸோ தட் இஸ் வாட் திஸ் கேர்ள் ஹஸ் பீன் ஏபிள் டு அச்சீவ். ஏன்னா லைட் இருக்காது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸு சரியாக இருக்காது, வேற எல்லாரும் வந்து பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி படித்து பாஸ் பண்ணி இன்னைக்கு காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஓகே, ஸோ this is the struggle for every one of the families that has come here, each of the villages that we are working, and we are working in a very, very small number. I am hoping that this program will help us reach out to many more such communities, inspire many more organizations, as well as hopefully bring about some changes within the government system to address these communities in a much more concentrated way. ஏன்னா ஸ்கீம்ஸ் என்ன பெரிய ப்ராப்ளம், ப்ளீஸ் உட்காருங்க, என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பார்க்கறது அப்படின்னா, every government scheme, there are very well meaning government schemes, very powerful schemes that are reaching many people. ஆனால் ஒரு ஸ்கீமுக்குள்ளேயும் there are criteria. உங்ககிட்ட ஆதார் கார்டு வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இங்கே சார் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த டெய்லரிங் மிஷினும் கிரைண்டர் மிஷினும் வாங்கி கொடுக்கணுன்றது கண்டிப்பாக தேவை. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு க்ரைட்டீரியா சொன்னீங்கல்ல சார், அவங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இல்லையே, அப்போ யாருக்கு இல்லை? புவரஸ்ட் பீப்புள், மோஸ்ட் நீடட், எங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ தே ஃபாலோ அவுட் ஆஃப் த க்ரைட்டீரியா. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக எதுவுமே போய் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்ட் ஐ எம் நாட் சேயிங் தட் திஸ் இஸ் நாட் வெல் மீனிங், த பிளான்ஸ் ஆர் மேட் ப்ராப்பர்லி பிகாஸ் அதர்ஸ் வில் பி மிஸ்யூஸ்ன்னு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டிஸுக்கு ரீச் பண்ணணும்னா அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ், அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணலைன்னா இவங்களை ரீச்சே பண்ண முடியாது. It's a small population distributed, but that small population needs a huge amount of intensive effort. In the focus villages effort, the homes effort that we are doing is exactly focused on seeing whether we can give that kind of an intensive effort. Not 1 year, not 2 years, or 10-15 years, ஒரு ஜெனரேஷன் வந்து அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து அவங்களோட இருந்தோன்னா தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுன்றது தான் நாங்கள் இப்போ கற்றுக்கிற ஒரு படிப்பினை. என்ன செய்வோம் தெரியாது, ஆனால் அவங்களோட சேர்ந்து நடப்போம். தட் இஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தேங்க்யூ.